தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகை கோடைகால சிறப்பு நிதியையும் சேர்த்து 5000 ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். யாரும் எதிர்பாராமல் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாகவே அந்த செய்தி நேற்று காலையிலே வந்தது. அதே போல ஜூன் மாதத்திலிருந்து 1000 ரூபாய் என்ற மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக மாற்றப்படும் என்றும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அது மக்கள் மத்தியிலே, குறிப்பாக மகளிர் அனைவருடைய மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே சமயத்திலே நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டத்தில் இந்த மாவட்டத்தில் சேலத்திலே மீண்டும் ஒரு இளைஞர் இறந்திருப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். கரூருக்கு பிறகு மறுபடியும் கூட்டத்திற்கு வருபவர்கள் இறந்து போவது மீண்டும் தொடர்ந்திருக்கிறது. கரூருக்கு முன்னரே பல கூட்டங்களில் உயிரிழப்புகள் நேர்ந்திருக்கிறது. முதல் மாநாட்டிலிருந்தே அது தொடர்கிறது. விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே இறந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு கூட்டத்திலும் கூட்டத்துக்கு வருபவர்கள் இறப்பது இது ஒரு சாதாரணமாக விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. எல்லா கட்சிகளும் கூட்டம் போடுகிறார்கள், தகுந்த ஏற்பாடுகளை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு உயிரிழப்பு என்பது எங்கும் அது நடப்பதாக தெரியவில்லை. ஆனால் இங்கு மட்டும் தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் நடக்கிறது என்று சொன்னால் மக்கள் மத்தியிலே ஒரு அச்சம் இருக்கிறது. இது ஒரு அபசகுணமாக கூட பார்ப்பவர்கள் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அவரால் தமிழகத்திற்கு நாளை ஆபத்து வருமோ என்று கூட ஒரு நம்பிக்கை இருக்கிற மக்கள் மத்தியிலே அந்த பேச்சுக்கள் இருக்கின்றன. அந்த உயிரிழப்பு மிகவும் வருத்தத்துக்குரியது என்று எல்லோருமே நாம் வருத்தப்பட்டாலும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அதை பற்றி கவலைப்படுவதாகவே தெரியவில்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இதுவரை வருத்தம் தெரிவித்ததாக எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் என்னிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம். அவர் வந்த கூட்டத்திலே அந்த உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அதற்கான ஒரு வருத்தத்தை கூட அந்த கட்சியினுடைய தலைவர் தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் அது என்ன போக்கு என்கிற அந்த சந்தேகம் நம்ம எல்லோருக்கும் வருகிறது. கரூரிலே கூட அந்த வருத்தத்தை 4 நாட்கள் கழித்துத்தான் அவர் தெரிவித்தார், ஒரு வீடியோ மூலமாக. தலைமை கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் அங்கிருந்து தப்பித்து ஓடினார்களோ அதை போலவே சேலத்திலும் செய்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் துரத்தி பிடித்திருக்கிறீர்கள், அதுல பிரச்சனையும் வந்திருக்கிறது. பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இது ஏன் நடக்க வேண்டும்? அதே போல இதுவெல்லாம் ஒரு பக்கம் என்று சொன்னாலும் நேற்றைய தினம் மருத்துவமனையில தான் பத்திரிகையாளர்கள் இந்த செய்தியை சேகரிக்க சென்ற பொழுது அந்த பிரச்சனை நடந்தது. அதற்கு பிறகு இன்றைக்கு வரை அவர்கள் மருத்துவமனைக்கு யாருமே வந்து பார்க்கவில்லை. பிறகு சம்பந்தப்பட்டவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் குடும்பத்தோடு போராட்டத்தை செய்து உடலை வாங்க மாட்டோம் என்று மருத்துவமனையிலே போராட்டம் செய்த பின்னால் யாரோ கடைகளில் இருப்பவர்கள் யாரோ வந்து பார்த்திருக்கிறார்கள். தலைமை கழக நிர்வாகிகள் இவர்கள் கூட்டத்திற்கு ஒருவர் வந்து உயிரிழந்து அந்த உடல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையிலே போஸ்ட்மார்ட்டம் கூட நடக்கவில்லை. ஆனால் அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் அவர்களுடைய இல்லத்திலே தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேரும் மதிய விருந்து அங்கே உண்டு இருக்கிறார்கள். விருந்து சாப்பிட்டது மட்டுமல்ல,
அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களிலே பகிர்ந்திருக்கிறார். என்ன தைரியம் வேண்டும்? இந்த அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாமல் போகும். நம்ம கூட்டத்துக்கு வந்த ஒருவர் இறந்து மருத்துவமனையில் இருக்கிறார். ஒரு 10 பேருக்கு மேலே மயக்கம் போட்டு இருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேர் பாதிப்படைவார்கள் என்று தெரியாது. ஆனால் அந்த தலைமை கழக நிர்வாகிகள் கொள்கை பரப்பு செயலாளருடைய இல்லத்திலே விருந்து சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் இது எந்த கட்சியிலும் எந்த அமைப்பிலும் பார்க்காத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் போகும். அந்த ஈவு இறக்கம் என்பது கொஞ்சம் கூட கிடையாதா? ஆட்சியாளர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் குற்றம் சுமத்திவிட்டு எல்லோருமே அங்கிருந்து தப்பித்து விட்டார்கள். ஒரு மாநில பொறுப்பாளர் பார்க்க வேண்டாமா? 4 நாட்கள் சேலத்தில் அமர்ந்து அந்த ஏற்பாடுகளை பார்க்கிறீர்களே, அந்த மைதானத்தை பார்க்கிறீர்களே, ஏன் உங்கள் கூட்டத்திற்கு வந்த ஒருவர் இறந்திருக்கிறார், அவர் இல்லத்திற்கு சென்று துக்கம் சொல்ல மாட்டீர்களா? அல்லது மருத்துவமனைக்கு சென்று ஆக வேண்டிய காரியங்களை பார்க்க மாட்டீர்களா? போராட்டம் செய்தவர்களை சென்று பார்க்க மாட்டீர்களா? கேட்கும் பொழுது எவ்வளவு வேதனையாக இருக்கின்றது. நாங்கள் மக்கள் மீது அன்பு கொண்டவர்கள். ஒரு சில மக்கள் தான் அவர் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு அன்பு இருப்பதாக தெரியவில்லை. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பிலே நான் கண்டிக்கின்றேன். நிகழ்ச்சி ஏற்பாடு இது என்னோட சந்தேகம் என்னன்னா, இந்த மத்தியானத்தில் நடத்துறாங்க பாருங்க, பிரச்சனை அதான். மத்தியானம் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் இவங்க டைம் கேட்டு வாங்குறாங்க. காரணம் என்ன? அவர் சென்னையில இருந்து பிளைட்ல வந்துட்டு அந்த பிளைட்லயே அவர் சென்னை போயிடணும். ஏன்னா சிறிய ரக விமானங்கள், ஹெலிகாப்டர் எல்லாம் ஒரு நேரத்திற்கு பிறகு ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆகாது. அந்த ஒரே காரணத்துக்கு தான் இவங்க மத்தியானத்தில் வைக்கிறாங்க. இத்தனை பேர்த்த இவங்க கொள்றதுக்கு காரணமே இந்த மத்தியான வெயில் நிறுத்துறதுதான். 5000 பேர் தானே, 5000 பேருக்கு ஒரு செட்டு போடக்கூடாதா? நாற்காலி போடக்கூடாதா? என்ன ஆயிரும்? அது எனக்கு சரியில்லைன்னு தான் சொல்றேன். அதாவது கூட்டணி கூட்டணி அது கூட்டணி பற்றிய தகவல் சொல்லணும்னா அது பொது வெளியில சொல்லுவது எந்த விதத்திலும் நாகரிகம் அல்ல. இது அதாவது ஒரு கூட்டணிக்கு வெளியே இருக்கிறவங்க, இப்ப புதுசா ஒரு கூட்டணிக்கு வர்றவங்க என்ன வேணாலும் பேசலாம். இப்ப தேமுதிக பேசுறாங்க, தேமுதிக எந்த கூட்டணியிலும் இல்லை. ஆனா ஒரு கூட்டணியில இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பொது வெளியில கருத்துக்களை தெரிவித்தால் நாம் வாழுகிற நம்ம சொந்த வீட்டுக்கு நாமே தீ வைப்பது போல. அவங்க அப்புறம் தேர்தல் எங்கேயோ இருக்குது, எதுக்கு தேர்தல் வாக்குறுதி இப்ப கொடுக்குறாங்க? அதாவதுங்க, சரி தேர்தலுக்காக அறிவிச்சாங்கன்னு வச்சுக்கீங்க. ஒரு அரசியல் கட்சி தேர்தல் சந்திச்சுதான் ஆகணும். ஒரு அரசியல் கட்சி அரசியல் பண்ண வேண்டாமா? தேர்தலில் வெற்றி பெறக்கூடாதுன்னு யாராவது வேலை பார்ப்பாங்களா? தேர்தலில் வெற்றி பெறதுக்காக தான் அவர் அறிவிச்சார் அப்படின்னா அதுல என்ன விமர்சனம் என்ன இருக்கு? அதான் எங்க கோரிக்கைகள் உங்களுக்கு மெயினா எப்பவுமே தெரியும். உங்களுக்கு நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்படணும். நீர்ப்பாசன திட்டங்கள் பாத்தீங்கன்னா ஆலமலையாறு நல்லாறு திட்டம் நிறைவேறணும், பாண்டியாறு பொன்னம்பலா திட்டம் நிறைவேறணும். அதே மாதிரி இங்க வசிஷ்ட நதியில காவிரி உபரி நீரை கொண்டு வசிஷ்ட நதியில கலக்கிற அந்த திட்டம் நிறைவேறணும், திருமணிமுத்தாறு திட்டம் நிறைவேறணும். எல்லா நீர்ப்பாசன திட்டத்தையுமே நிறைவேற்றணுங்கிறதா எங்களை ஒரு தலையாய ஒரு டிமாண்டா இருக்கும். இது ஒரு எப்பவுமே உள்ளது. முதலமைச்சரை பொறுத்தவரை நடவடிக்கை எடுக்காம எந்த விஷயமே இருந்தது கிடையாது. அதற்கான கால அவகாசம், கால நேரம், ஏன்னா நடவடிக்கை எடுத்துட்டா அப்புறமா கோர்ட்ல போய் அது அடிபடக்கூடாது. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க, அதிமுக அமைச்சர்கள் மேல் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு இப்போ அதை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான தரவுகளோடு அந்த வழக்கு போட்டிருப்பாங்க, அவருடைய தரவுகளோடு அதை பண்றதுக்கு அது பார்த்து பண்ணுவாங்களே ஒழிய நடவடிக்கை எடுக்காம இருக்க மாட்டாங்க. ஆதாரங்கள் நீங்க வெளியிடலாம் அங்க, அதாவது நம்ம பத்திரிகைகள் ஆதாரங்கள் வெளியிடலாம், பட் சட்டப்படி அங்க விழணும் இல்லையா? அதாவதுங்க பத்திரிகைகள் இது இப்ப ஒரு சில விஷயங்கள், ஒரு உள்ளத்தில் இருக்கிற விஷயங்களை கூட நீங்க வெளியெடுக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள். அப்படிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்கதான் செய்வீங்க. நீங்க கேட்கும் போது நான் கோவப்படக்கூடாது. அப்ப என்னுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு எனக்கு. நீங்க கேட்கும்போது நம்ம யோசிச்சு அதை என்ன பதில் சொல்லணுமோ பதில் சொல்றோம்.
அதனால கண்டிப்பா பத்திரிகைக்காரர்கள் எங்கே தாக்கப்பட்டாலும் அது தவறு. எந்த விதமான அந்த நிகழ்வுகள் எப்போதுமே அது நடக்கக்கூடாது. அதற்காக ஒரு பாதுகாப்புக்காக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஜனநாயகத்தை பாதுகாப்பவர்கள் நீங்கள் அந்த வேலையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். கண்டிப்பாக கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, தனிமனித விமர்சனத்தை யாருமே கையில் எடுக்கக்கூடாது. அது ஒரு தவறான போக்கு. அந்த கூட்டணியில் இருப்பவர்களே கண்டித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள். நான் அதை வரவேற்கிறேன்.